இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு நாட்டு மருத்துவம் பார்க்கலாமா? அழைப்புக்கு உண்டானதை செஞ்சு கொடுக்கும். இது சீமகத்தி இலை. இலையை எடுத்து நடுவில் இருக்க நரம்பை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 10 கிராம் அளவுக்கு போட்டுக்கிறோம். அடுத்து வெத்தலையை எடுத்து போட்டுக்கிறோம். அடுத்து வேப்பலை கொஞ்சம் போட்டுக்கிறோம் 10 கிராம். சரிங்களா? இது போட்டாச்சு. இது மையை அரைக்கணும். இது மையை அரைக்கணும். பிச்சு பிச்சு போடுங்க. இதோட வெத்தலை சேர்த்துருக்கோம். பொடி இது லவங்கம் பொடி, கருக்காய் பொடி இரண்டையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண இந்த மிக்ஸ் பண்ணுறோம். 10 கிராமு. ஓகே. அடுத்து இந்த அரைச்சி இதில் ரோஜா இதழ், பன்னீர் ரோஜா அது கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஓகே, இதையும் சேர்த்தாச்சு. இது நாட்டு மருந்து இலை கடையிலே கிடைக்கிறது, வாங்கி கொள்ளலாம். பன்னீர் ரோஸ், ரோஜா இதழ். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 3 மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே அரைத்து வைத்த பொடியோட இதை சேர்த்து கொள்ளணும். அப்படியே சீமகத்தி இலை மற்றும் வேப்பலை, வெத்தலை 3 சேர்த்துருக்கோம். 3 சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா நம்மளால அந்த இது பண்ண ஊற்றணும். அடுத்து இதோட அந்த சேர்த்ததோடு இதை என்ன செய்யணும், மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றி ஸ்பூன் எடுத்துவாங்க. சிவப்பு நிறத்துக்கு வருது பார்த்தீங்களா? ப்ரௌன் கலரில் பார்த்தீங்களா? ஸ்பூன் கொண்டு வந்தாச்சு. நம்ம அரைச்ச இதழுடன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை 3 நாட்களுக்கு பயன்படுத்திக்கலாம். நைட்டு வேலை யூஸ் பண்ணோம்னா மறுநாள் காலையில் அந்த அரிப்பு இருக்கும் இடத்தில், தொடை இருக்குகளில் மற்றும் சேற்றுப்புண், கால் விரல் ஏற்படும் அதுக்குண்டான மிக்சிங் பண்ணியாச்சு. இதை தடவி வந்தால் அரிப்பு, கருவளையம் உள்ள இடம்
அம்பும் தானாக மறைந்துவிடும். இருக்குகளில் உள்ளது கூட தானாக மறைந்துவிடும். இதை காலையில் இரவில் படுக்கும்போது போட்டுவிட்டு மறுநாள் காலையில் சுடுதண்ணீர் இளம் சூட்டில் குளித்து கொள்ளலாம். அல்லது இளம் நீரில் குளித்து சீயக்காய் இது பண்ணணும். சோப்பு மற்றும் ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல சோப்பு பார்த்தீங்கன்னா எரியா இருந்துச்சு. இதே 3 நாட்களில் தடை வந்தால் சருமம் உள்ள நறுவலையும் எல்லாமே போய்விடும். இதிலும் பனை வெள்ளத்தை சேர்த்து கொண்டாலும் பரவாயில்லை. பனை வெள்ளம் இது மரதமைக்கும் தொலையில் இருக்கும் இடுக்குகளில் உள்ள கருப்பு அரிப்பு போன்றவற்றுக்கு யூஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இதிலிருந்து விடைபெறுவது உங்கள் வீராஞ்சலி. அந்த பாய் சின்ன குட்டீஸ்.